Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் கேல்சியில் டேஸ் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் நேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டு, டே, மந்த்து, இயரு, இஸ் லீப் இயர், டேஸ் இன் மந்த், டேஸ் இன் இயர். இந்த ஃபங்க்ஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோமா, நம்ம கொடுக்க போகிற அந்த டேட் பார்த்தீங்கன்னா ஒரு டேட் ஃபார்மெட்டில் இந்த செல்லில் ஸ்டோர் ஆகிறதுக்காக நம்ம டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு சிம்பிளாக ஒரு டேட் இந்த இடத்துல டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் DAT டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துறேன், ஓப்பன் ப்ராக்கெட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போகிற டேட்டில் இருக்க இயர் இந்த இடத்துல கொடுக்கணும். நான் கொடுக்க போகிற இயர் பார்த்தீங்கன்னா 2014 12 அப்படிங்கிற தேதி கொடுக்க போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் இருக்கிற இயர் கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், 2014 அப்படிங்கிற இயரை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மந்த் பார்த்தீங்கன்னா நமக்கு 12, அதனால் 12 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டே, நமக்கு அந்த டேட் பார்த்தீங்கன்னா 12, நான் என்ன பண்ணுறேன் 12 அப்படிங்கிறத கொடுத்துறேன். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணால் போதும். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த டேட் ஒரு டேட் ஃபார்மெட்டில் இந்த இடத்துல நமக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்து பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டில் இருக்கிற டேஸ் மட்டும் நம்ம எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் டே அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டே எடுக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், DAY டே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துறேன், ஓப்பன் ப்ராக்கெட். ஃபஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த டேட் இந்த இடத்துல கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், இந்த டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண டேட்டை இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். அப்போ அந்த டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு B4 அப்படிங்கிற செல் இருக்குது. நான் B4 அப்படிங்கிற செல்லோட அட்ரஸ் கொடுத்துட்றேன். நம்ம என்டர் பண்ண போதும் நமக்கு அதில் இருக்கிற டேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல தனியாக பிரிண்ட் ஆகும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மந்த் சேம் டே ஃபங்க்ஷன் மாதிரியே தான், ஈக்குவல் MONTH மந்த் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கொடுத்துக்கிறேன். அந்த டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த B4 அப்படிங்கிற செல் இருக்குது. அந்த செல்லோட அட்ரஸை கொடுத்துட்டு என்டர் பண்ணால் போதும் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மந்த் அந்த இடத்துல தனியாக பிரிண்ட் ஆயிரும், அதாவது 12 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயர், அந்த டேட்டில் இருக்கிற இயரை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஈக்குவல் YER இயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டேட்டை கொடுக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா டேட்டு அந்த B4 அப்படிங்கிற செல் இருக்குது, அந்த டேட்டை கொடுத்துறேன். 2014 அப்படிங்கிற நமக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. அடுத்து போகிற ஃபங்க்ஷன் பார்த்தா கொஞ்சம் முக்கியமான ஃபங்க்ஷன், அதாவது லீப் இயரா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறது. நம்ம கொடுக்க போகிற டேட்டில் இருக்கிற இயர் பார்த்தீங்கன்னா லீப் இயரா அல்லது இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக நம்ம இந்த இஸ் லீப் இயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இந்த 12/12/2014 அப்படிங்கிற டேட் பார்த்தீங்கன்னா லீப் இயரா இல்லையான்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ISLEAP லீப் YER இயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கொடுத்துக்கிறேன், ஓப்பன் ப்ராக்கெட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் அந்த டேட்டை கொடுக்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேட் B4 அப்படிங்கிற செல் இருக்குது. நான் B4 அப்படிங்கிற செல்லோட அட்ரஸ் கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுத்தா போதும் நம்ம பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லி ரிட்டன் வேல்யூ கிடைக்கும். அதாவது 0ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அது என்ன மீனிங்னா அந்த இயர் லீப் இயர் இல்லை அப்படின்னு சொல்லி மீனிங். நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து 2016 மாற்றுறேன். 2016 பார்த்தா நமக்கு லீப் இயர், அப்போ தான் நமக்கு அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதாவது லீப் இயர் தான் நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். லீப் இயர் இல்லை நமக்கு 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேஸ் இன் மந்த், டேஸ் இன் இயர், அதாவது நம்ம கொடுக்க போகிற டேட்டில் இருக்க மந்தில் எத்தனை டேஸ் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் நம்ம டேஸ் இன் மந்த் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட இருக்க அந்த டேட்டில் எத்தனை, அதாவது அந்த டேட்டில் இருக்கிற மந்தில் எத்தனை டேஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணுவோம். ஈக்குவல் DAYS டேஸ் இன் MONTH டேஸ் இன் மந்த் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கொடுத்துறேன். அந்த டேட்டை கொடுத்துறேன், அதாவது B4 அப்படிங்கிற செல்லில் இருக்கிற டேட்டை கொடுத்துட்டு நான் என்ட்ரு பண்ணால் போதும் எனக்கு பார்த்தீங்கன்னா 31 டேஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு டிசம்பர் மந்தில் 31 டேஸ் இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு 31 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேஸ் இன் இயர், ஒரு இயரில் எத்தனை டேஸ் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஈக்குவல் DAYS டேஸ் இன் YER டேஸ் இன் இயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த டேட், அதாவது B4 அப்படிங்கிற செல்லில் இருக்குது அதே டேட்டே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணால் போதும் நம்ம பார்த்தீங்கன்னா 366 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஏன்னா லீப் இயர் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா 366 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், இந்த இயரை 2015 மாற்றுறேன். அப்போ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 அப்படிங்கிறது கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணால் போதும் நம்ம பார்த்தீங்கன்னா 365 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கும். அதாவது நம்ம கொடுக்க போகிற டேட்டில் இருக்கிற இயரில் எத்தனை டேஸ் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த டேஸ் இன் இயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக ஒரு டேஸ் ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் ஃபார்முலாஸை பார்ப்போம். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ஃபார்முலாஸ் வீடியோஸ் வேணால் நீங்கள் எங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் உங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.